ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. பாண்டிச்சேரிக்கு வந்து ட்ரெயினில் தான் போனோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ பாண்டிக்கு போகிறனாலே அம்மா வந்து சுண்டல், மொச்சக்கொட்டை, அப்புறம் லெமன் ரைஸு, உருளைக்கிழங்கு பொரியல், டீ போட்டு ஃப்ளாஸ்கில் எடுத்துப்பாங்க. இது எப்பயுமே மஸ்ட்டு எங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் ஃபீல் ஆகும். எத்தனை முறை ட்ரெயினில் போயிருந்தாலுமே வந்து அது புதுசு மாதிரி தான் தெரியும். பார்த்தீங்களா, எல்லோரும் எவ்வளோ ரிலாக்ஸாக காலை நீட்டி போட்டுட்டு கதை பேசிட்டு சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு செம்மையாக வந்து அந்த 1 hour வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனோம். இங்கே தான் நிற்குமா? பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பீச்சு. ஸோ அழகாக நடந்தே வந்து பீச்சுக்கு போயாச்சு. பாண்டிச்சேரினாலே எங்களுக்கு ஒரு குஷியாகிடுங்க. எத்தனை முறை போனாலும் அதே தான். எத்தனை முறை வேணாலும் பாண்டி பீச்சுக்கு போகலாம், ஜாலியாக இருக்கலாம். பாண்டிக்கு போகிறோமா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. பாப்பா வேண்டாம். இந்த அஜியும் பாவனாவையும் வந்து தண்ணிக்குள்ளார ரொம்ப போக விடாமல் அவங்க 2 பேரையும் சேஃப்டியாக பிடிச்சி வச்சுக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. எப்பயுமே பீச்சில் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு அம்பேத்கருடைய மணிமண்டபம் பார்க்க போயிட்டோம். ஸோ பீச்சிலேருந்து வர்றதுக்கே எங்களுக்கு வந்து மனசு இல்லை. அஜிபாவனா டாடி வந்து அவருக்கு காலில் வந்து அடிபட்டதுனால அந்த அளவுக்கு வந்து இறங்க முடியாது கீழே. அதனால் அவர் மேலே உட்காந்துட்டாரு. ஸோ நாங்கள் மட்டும்தான் போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்த பிறகு மணிமண்டபம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே வந்து போட்டிருந்தாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருந்தது. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக நீட்டாக வந்து வச்சுருந்தாங்க அந்த பிளேஸை. ஸோ அழகாக சுற்றி பார்த்துட்டு நாங்களும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாண்டியில் எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆர்ட்லாம் நிறையா சூப்பராக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் நின்றுட்டு நிறையா பிக்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்களேன், வாட்டர் கேனில் பனை ஓலை, கீத்து, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய நாட்டினுடைய பிரமுகர்கள் எல்லாரையுமே வந்து எவ்வளோ அழகாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ அழகாக நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. பாண்டினாலே நமக்கு எது வந்து குறிப்பிடுறது, காந்தி சிலை அது வரைக்கும் பாருங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். காந்தி சிலைக்கு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. பீச் பக்கத்துலேயே கைவினை பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.